தலித்களுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா, அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போதோ, அதில யாராவது ஒருத்தவங்க இருக்கும்போது தான் உண்மையிலேயே அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் படுறாங்க, அதுக்கு எனக்கு என்னென்ன தேவைன்னு அவங்களும் சொல்ல முடியும். ஒரு ப்ரிவிலேஜ்டான ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு இதுதான் தேவைன்னு ரேண்டமா சொல்லிட முடியாது இல்லையா? ஒரு கண்ணாடிக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது, நமக்கு வேற தான் தோணும் அப்படின்னும் பொழுது, இத உருவாக்குறதுக்கு என்ன டீம் இருக்கு? நானே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள் நல வாரியம் அப்படின்னு தான் இருக்கு. திருநர் நல வாரியம்னு இல்ல. அந்த பேர் மாத்தறதுக்காக நெறைய போராட்டங்கள்ல இருந்து நெறைய அப்ளை பண்ணிட்டே தான் இருந்தீங்க. ஸோ இத ஃபார்ம் பண்றதுக்கு யாரெல்லாம் இருக்கா? அதுல வந்து திருநங்கைகளுக்கான இடம் இருக்கா? சுத்தமா இல்ல தோழர். இப்போ வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல தோழர், அதுல வந்து எ எ ட்ரான்ஸ் அதாவது திருநங்கை நல வாரியத்துக்குள்ள ஒரு அமைப்பு சாரா ஊழியர்கள அமைச்சிருக்காங்க. ஒரு 12லேருந்து 13 பேருன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஷூரா தெரியல. அதுல வந்து நம்ப உள்ள போய் பார்த்தோம்னா, அதுல பாதிக்கு பாதி வந்து சிஸ்-ஹெட்ரோ இருக்காங்க. அதுலயும் ஃபீமேல்ஸ் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு 4, 5 பேர் வந்து டிரான்ஸ் உமன்ஸ் இருக்காங்க. அதுல 2 சீட்டு டிரான்ஸ் மென்னுக்கு குடுக்குறேன்னு சொன்னாங்க. அதாவது கடந்த வருஷம் வரைக்கும். இந்த வருஷம் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 சீட்லயும் 1 சீட்ட தூக்கி இன்டர்செக்ஸ்க்கு குடுத்துட்டாங்க. 1 சீட்ட தூக்கி டிரான்ஸ் மென்னுக்கு குடுத்துட்டாங்க. ஸோ, அங்க இருக்கிற அதுதான் ஒரு முக்கியமான இடம். நம்ம உரிமைகள பத்தி பேசுறதுக்கும், நம்ம தேவைகள கொண்டு போய் சேர்க்கறதுக்கும். அங்கேயே அவங்களுக்கு இடம் குடுக்காதப்ப எப்படி தோழர் நம்ம அங்க கொண்டு போய் சேர்க்க முடியும்? அங்கேயே அந்த சமூக நீதி இல்ல. நம்ம போய் பேச ஆரம்பிச்சு, கேட்க ஆரம்பிச்சோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 6, 7 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம அப்ளிகேஷன் போட்டோம். அந்த அப்ளிகேஷன்ஸே வரலன்னு சொல்றாங்க.